Unit exercise 5ல 5th sum. Without using distance formula, show that the points are vertices of parallelogram. 4 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அது பேரலோகிராமாக இருக்குதான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன கண்டிஷனு, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்லோப் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிடைக்கல அப்படின்னா ஸ்லோப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த லைனு எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குதுங்கிறத ஸ்லோப்பு தான் கன்சிடர் பண்ணணும். அப்போது 4 லைனுமே எந்த அளவுக்கு சாஞ்சிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதுமானது. இது பேரலோகிராமா என்னான்னு, சரிங்களா? இப்போது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சம்முக்கு ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஸ்லோப்பு ஏ -2, -1, பி 4, 0, x1, y1, x2, y2. ஸ்லோப் ஏபி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, y2 minus y1 divided by x2 minus x1. y2 என்னது 0 minus -1 divided by x2 என்னது 4 minus -2. அப்போது இதுனா இடம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 divided by 6. 4 6 1/6, சரிங்களா? இப்போது அடுத்து பிசி கண்டுபிடிப்போம். பிசி ஈக்குவல் டு பிசி என்னது, பி எழுதணும் இல்லையா? ஒரு பிசி எழுதிக்கலாம். பி 4, 0, சி 3, 3. பிசி ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1, x1 y1, x2 y2. y2 என்னது 3 minus 0 divided by x2 minus x1 இல்லையா? 3 minus 4 equal to 3 by -1 equal to -3. வச்சுங்களா? ஏபி பிசி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்ம டிசி கண்டுபிடிப்போம். டி என்னது -3, 2, சி 3, 3. டிசி ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1. இது x1 y1, இது x2 y2 equal to y2 என்னது 3 minus y1 3, 2 divided by x2 3. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? ஆமாம், -3 equal to 1/3 into 3. சி ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆச்சா? அப்போ 3 + 3 equal to 1/6. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏ என்னது, ஏ -2, -1, டி -3, 2, x1 y1, x2 y2. அப்போது ஏடி ஈக்குவல் டு y2 minus y1 divided by x2 minus x1 equal to y2 என்னது 2, y1 minus -1 divided by x2 என்னது -3, yx1 இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இதில் ஒரு -2 equal to 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இது -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. அப்போது 3 - 3/1 equal to -3 இல்லையா? 3 -3 + 2 ஒன்றாயிடும். அப்போது இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு. ஏபியும் ஈக்குவல் டு டிசி என்னது ஸ்லோப்பு 1/6. அப்புறம் பிசியும் ஏடியும் -3. அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுங்கும் போது கண்டிப்பாக இது என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக பேரலோகிராம் தான். அவ்வளோதான் சம்.